வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழ்நாடு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மனித உழைப்புக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை நினைவூட்டும் விழா என குறிப்பு. டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகன் வீட்டில் பொங்கல் விழா கொண்டாட்டம். தமிழ் பண்பாட்டை பறைசாற்றும் இசையை கேட்டும் பரதநாட்டியத்தை கண்டு களித்தார் பிரதமர் மோடி. பொங்கல் அனைவரின் வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும். டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை தலைமை செயலகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம். விழாவில் கலந்து கொண்ட அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்து கூறினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இனி விரிவான செய்திகளை காணலாம். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி எக்ஸலத்தில் விடுத்துள்ள செய்திகள் மனிதத்தின் உழைப்புக்கும் இயற்கையின் இசைவுக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த சிறப்பு வாய்ந்த விழா நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மை, கடினமாக உழைக்கும் இந்த உழவர்கள், உட்புற வாழ்க்கை முறை மற்றும் கண்ணியமான வேலை ஆகியவற்றுடன் இந்த விழா ஆழமாக பிணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பாரம்பரிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்பெற்றதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்குவதாக தெரிவித்துள்ளார். தாங்கள் கடின உழைப்பின் மூலம் நமது வாழ்க்கையை செழுமைப்படுத்துவோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கல் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வளமான தமிழ் பண்பாட்டின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் திகழ்வதாகவும் உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயாக இந்தியா திகழ்வதில் பெருமிதம் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் உலக திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களாலும் பொங்கல் கொண்டாடப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகன் வீட்டில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, ராம்மோகன் நாயுடு, பாஜக முன்னாள் தலைவர்கள் தமிழிசை, அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகன் வீட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தமிழிசையை கேட்டு மகிழ்ந்தார். தமிழ் பண்பாட்டை எடுத்துக்காட்டும் வகையில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அதன் பின்னணியில் ஒலித்த வந்தே மாரதம் பாடலையும் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கண்டும் கேட்டும் கண்டுகளித்தனர். இந்த விழாவில் தமிழ்நாட்டிலிருந்து நடிகர்கள் சரத்குமார், சிவகார்த்திகேயன் விழாவில் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல், சங்கராந்தி, பிகு என்று பல்வேறு பெயர்களில் விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே நமது பண்பாட்டின் பெருமை என குறிப்பிட்டார். விழாவுக்கு பின் பேசிய கிஷன் ரெட்டி, பொங்கல் உலக அளவிலும் குறிப்பாக தென்னிந்தியாவிலும் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். கல்வி, தொழில், வணிகம், வேலை ஆகியவற்றால் வெளியூர்களில் இருப்போர் சொந்த ஊருக்கு சென்று பொங்கல் கொண்டாடுவதாக தெரிவித்தார். இது உழவுக்கும் உழவர்களுக்குமான விழா என்று குறிப்பிட்டார். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் அனைவரின் வாழ்விலும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகனின் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் கலந்து கொண்டு அதன் பின் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று தமிழில் பேசி வாழ்த்தினார். தொடர்ந்து இந்தியில் பேசிய பிரதமர் மோடி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். உழைப்பையும் உழவர்களின் மேன்மையும் உலகுக்கு உணர்த்தும் வகையில் பொங்கல் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்தது என்று பிரதமர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கும் நாட்டின் வடபகுதியில் உள்ளவர்களுக்கும் உள்ள பண்பாட்டு, ஆன்மீக தொடர்பை எடுத்துக்காட்டும் வகையில் தமது அரசு காசி தமிழ் சங்கமத்தை கொண்டாடி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்துக்களை கூறினார். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பொங்கலிட்டு படைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள், துறை செயலாளர், தலைமை செயலக ஊழியர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அப்பொழுது விழாவில் கலந்து கொண்ட அரசு அலுவலர்களுக்கும் திமுகவினருக்கும் பொதுமக்களுக்கும் முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மீதமுள்ள செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்.
தொடர்ந்து அவர் விழாவில் பேசிய பொழுது, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 1600 செவிலியர்களுக்கு மட்டுமே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் 5825 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மீதமுள்ள 5932 பேரை பணி நிரந்தரம் செய்ய விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். காரைக்காலில் உள்ள அரசு செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் திருமுருகன் மாணவர்களோடு இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு செவிலியர் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் திருமுருகன் பங்கேற்று மாணவர்களோடு இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினார். தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி விளையாட்டை கண்டு மகிழ்ந்தார். இதையடுத்து மாணவிகள் கும்மியடித்து பாடல் பாடியும் நடனமாடியும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் ஜெயபாரதி உட்பட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தவரை கடந்த காலத்தில் எப்பொழுதும் திமுக உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் வட தமிழகத்தில் திமுக வலுவாக இருக்கிறது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு போக்குவரத்து பணிமனையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்றார். அப்பொழுது அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் பொங்கலை ஊட்டிவிட்டார். இதைத் தொடர்ந்து வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதன்பின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு 50 அரசு பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதையடுத்து அவர் செய்தியாளரிடம் பேசிய பொழுது, பொங்கல் திருநாளை ஒட்டி 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என தெரிவித்தார். பின்னர் வன்னிய சமுதாயத்தை பொறுத்தவரை கடந்த காலத்தில் எப்பொழுதும் திமுக உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் வட தமிழகத்தில் திமுக வலுவாக இருக்கிறது என்று கூறினார். சென்னைக்கோ அல்லது மற்ற மாநகரங்கள் கோயம்புத்தூர், திருச்சி போன்ற பகுதிகளுக்கு மீண்டும் அவர்கள் பணிக்கு வருவதற்கு அதற்கும் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நடத்த சிறப்பாக ஏற்பாடு செய்ததை கண்காணிப்பதற்கு இப்போது நான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிறேன். சார், பேருந்தில் அதிக அளவு கட்டண வசூல் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு புகார்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது சார். அதுக்கான அதாவது ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த 2-3 ஆண்டுகள் தீபாவளியாகவே அதிக கட்டணம் வசூலிப்பது என்பது தீபாவளி பொங்கல் போது இல்லை, மற்ற நேரங்களில் இருக்கிறது. பொங்கல் திருநாளை ஒட்டி அமைச்சர் அன்பரசன் திமுக நிர்வாகிகளுக்கு புத்தாடைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே கலைஞர் திடலில் பொங்கல் திருநாளை ஒட்டி திமுக நிர்வாகிகளுக்கு புத்தாடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கழக மக்களவை குழு தலைவர் பாலு, குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் பங்கேற்று புத்தாடைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மனோகரன், ஒன்றிய பொருளாளர் திருமுடிவாக்கம் ஆகியோர் உடனிருந்தனர். வேங்கிக்காலில் புதிதாக கட்டப்பட்ட நுண்ணுயிரியல் ஆய்வகத்தை துணை சபாநாயகர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் பால்வளத்துறை சார்பில் கட்டப்பட்ட புதிய நுண்ணுயிரியல் ஆய்வகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், வருவாய் அலுவலர் இப்ராம் பிரதீபன், துணை பதிவாளர் சந்திரசேகர் ராஜா, ஆவின் பொது மேலாளர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுராங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு பந்தக்கால் நட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம், குமரவேல் ஆகியோர் தலைமைகள், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் ஆகியோர் பந்தக்கால் நட்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் கணேசன், பாஜக மாவட்ட தலைவர் பிரவீன்குமார், நகர கழக செயலாளர் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் மதவாத சக்திகளின் எண்ணம் ஈடுபடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையகத்தில் மாநில செயலாளர் வீரபாண்டி செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அரசு அதிக வரி விதிப்பதை கண்டித்து ஜனவரி 23ஆம் நாள் கோவை, திருப்பூர், ஈரோடு, சென்னை நகரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசை கண்டித்து பிப்ரவரி 12ஆம் நாள் வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். பொதுவாக தமிழ் மரபுகளில், பண்புக்கூறுகளில் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்கிற நம்பிக்கை நீண்ட நெடுங்காலமாக நிலவுகிறது. எத்தனையோ வழிபிறந்தும் ஏழைகளுக்கு ஒரு வழியும் பிறக்கவில்லையே என்கிற அந்த காலச்சூழல் இப்பொழுது மெல்ல மெல்ல மாறி வருகிறது.
தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கரகாட்டம், மயிலாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தார். தொடர்ந்து கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், சமூக நலத்துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனநாயகன் சென்சார் பிரச்சினைக்கு விஜயை பேசாத பொழுது மற்றவர்கள் பேசுவது சரியாக இருக்காது என்று பாடலாசிரியர் சிநேகன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பட்டிமன்றம், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஆகியன நடைபெற்றன. தாளாளர் வெங்கடேஷ் ராஜா தலைமையில் நடைபெற்ற விழாவில் பாடலாசிரியர் சிநேகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சிநேகன், ஜனநாயகன் படம் சென்சார் தொடர்பாக விஜயே பேசாத பொழுது மற்றவர்கள் பேசுவது சரியாக இருக்காது என்று தெரிவித்தார். நத்தத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டிய போராட்டத்தின் பொழுது அரசு பேருந்தில் இருந்து முதல்வர் படத்தை அகற்றிய சம்பவத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 2 சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்தில் தமிழ்நாடு என ஸ்டிக்கரை நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டினர். இந்த போராட்டம் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன், மண்டல செயலாளர் அண்ணாதுரை, நத்த தொகுதி வேட்பாளர் அழகப்பால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது அவர்கள் பேருந்தில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை அகற்றியதால் காவல்துறையினர் பெண் உட்பட 32 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினரை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்நிலையில் வீரன் சின்னம்பட்டியை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன், காவேரி செட்டிப்பட்டியை சேர்ந்த கோகுல் ஆகிய 2 பேர் மீது பொது சொத்தை சேதப்படுத்தல், அரசு பேருந்து பணி செய்ய விடாமல் தடுத்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூரில் ரெட்டித்தோப்பு அருகே மதுபான கடை அமைப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெல்வநாதன் ஆகியோரிடம் மனு அளித்தனர். அப்பொழுது மதுபான கடை வராது என உறுதியளித்துள்ளனர். ஆனால் மக்களுக்கு தெரியாமல் வெளியே ஜூஸ் கடை என பெயர் பலகை வைத்துவிட்டு உள்ளே அரசு மதுபான கடை இயங்கி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மதுபான கடையை மூடிய பின்னரே போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். தஞ்சை அரசு மருத்துவமனையில் மேற்கூரை சிவன் பெயர்ந்து பெண் ஒருவர் தலையில் விழுந்த நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் தென்பெரும்பூரை சேர்ந்த சிலம்பரசனின் மனைவி சரண்யா, இவர்களின் 1.5 வயது குழந்தை யாசின் வெடிபொருளை தின்றதால் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு செல்வதற்காக காத்திருந்த பொழுது மேற்கூரையின் சிமெண்ட் பெயர்ந்து சரண்யாவின் தலையில் விழுந்தது. இதில் சரண்யா காயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வங்கானரியை பிடிக்க வனத்துறையினர் அனுமதிக்காததால் வெறுப்பில் கடந்த சில ஆண்டுகளாக பொதுமக்கள் பொங்கல் கொண்டாடாமல் உள்ளனர். வாழப்பாடி அருகே உள்ள சின்னம்மா நாயக்கன் பாளையம், ரங்கனூர், செங்கிபுரம், கொட்டவாடி, தமையனூர் ஆகிய ஊர்களில் காட்டிலிருந்து வங்கநரியை பிடித்து வந்து அதற்கு மாலை அணிவித்து அலங்கரித்து ஊரை சுற்றி வலம் வருவர். வங்கானரியை பார்த்து ஊர் மக்கள் குலதெய்வமாக வணங்கி மகிழ்வர். அதன் பின்னர் வங்கானரியை மீண்டும் காட்டுப்பகுதியிலே விட்டு விடுவர். காணும் பொங்கல் அன்று நரிமுகத்தில் விழித்தால் அந்த ஆண்டு விவசாயம் செழிப்பாகவும் அமோக விளைச்சலும் இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி வங்கானரியை பிடித்தாலும் துன்புறுத்தினாலும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்து வந்தனர். இந்நிலையில் சேலம் வனக்கோட்டம் சார்பில் அரசு பேருந்துகளில் வங்கானரியை துன்புறுத்த மாட்டோம், அதை வாழ வைப்போம் என்று சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். இதே கருத்து சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ராக்கத்தன்பட்டியில் கல்குவாரிகளால் நிலத்தடி நீர் மாசுபட்டு உயிரிழப்பு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் டிப்பர் லாரிகளை சிறப்பிடித்தனர். ராக்கத்தன்பட்டியை சுற்றி உடையாளிப்பட்டி, சின்ன ஊரணிப்பட்டி, கொம்மம்பட்டி, தெம்மாவூர், கிள்ளு குளவாய்ப்பட்டி ஆகிய ஊர்களில் தனிநபருக்கு சொந்தமான கல்குவாரிகள் உள்ளன. இவற்றால் அரசால் அளவுக்கு அதிகமாக கல்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது.
இங்கு இரவு பகலாக வெடிகள் வைத்து பாறைகளை தகர்ப்பதால் ஏற்படும் அதிர்வால் பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. குடிநீர் மாசுபட்டு உப்பு நீராக மாறி சிறுநீரகம் செயலிழந்து 4 உயிரிழந்ததாக தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கல்குவாரிகளை இழுத்து மூடக்கோரி ராக்கத்தன்பட்டியில் டிப்பர் லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவர்களிடம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி மாமுண்டி பேச்சு நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 5 வயசு பிள்ளைக்கு கூட எங்கள் ஊரில் இருக்குது. நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. எந்த மாதிரி பாதிப்புக்காக வருது? எல்லாமே இந்த மலையை உடைக்கிறதுனால தான், தண்ணி ஆழமாக போகிறதுனால தான், தண்ணி எல்லாம் உப்பு வந்து தான் எங்கள் ஊர் பிள்ளைகளே இப்போ 10 பிள்ளைகளுக்கு 7 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குது. என்ன நோய்? நோய் வந்து இந்த உப்புன்னு தான் சொல்கிறாங்க சார், கிட்னி பானித்தர் தான். இப்போவே போய் புதுக்கோட்டை மெடிக்கலை கேளுங்க, 4 போனால் 1 வாரத்துக்குள்ளே வந்துருச்சு. மயிலாடுதுறையில் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய 1.5 கிலோ தங்கத்துடன் 17 வயது சிறுவன் தப்பி ஓடிய நிலையில் 3 மணி நேரத்தில் காவல்துறையினர் அவனை பிடித்து தங்கத்தை மீட்டனர். மயிலாடுதுறையில் மகாராஷ்டிரத்தை சேர்ந்த சுகாஷ் 20 ஆண்டுகளாக தங்க நகைகளை உருக்கி தரும் நிறுவனம் நடத்தி வருகிறார். அவரிடம் மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஓம்கார் என்ற 17 வயது சிறுவன் கடந்த வாரம் வேலைக்கு சேர்ந்தார். 1.5 கிலோ தங்க நகைகளை உருக்கி அதனை கட்டியாக மாற்றி சுகாஷ் அதனை எடை போட்டு எடுத்து வருமாறு சிறுவனிடம் கொடுத்தார். அதனை எடுத்துக்கொண்டு கடையின் முகப்புக்கு வந்த சிறுவன் திடீரென தங்க கட்டியை தூக்கி கொண்டு தப்பி ஓடிவிட்டார். இது குறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் சுகாஷ் புகார் அளித்தார். இதையடுத்து ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட 16 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் நரசிம்ம பாரதி தலைமையில் தனிப்படை போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தேடிய நிலையில் சிறுவன் மயிலாடுதுறை ரயில் நிலையம் அருகில் பதுகியிருந்தது தெரியவந்தது. அங்கு சென்ற காவல்துறையினர் தப்பி ஓட முயன்ற சிறுவனை விரட்டி பிடித்தனர். அவரிடம் இருந்த 2 கோடி ரூபாய் மதிப்புடைய 1.5 கிலோ தங்க கட்டியை மீட்டனர். இதையடுத்து சிறுவனை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நிறுத்தி தஞ்சாவூர் கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பினர். சிறுவனை பிடித்து தங்கத்தை மீட்ட காவல் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் தனிப்படையினருக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட ஆசிரியர் வார்னிஷ் குடித்து தன் உயிரை மாய்க்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணி நிரந்தரம், சமவேளைக்கு சம ஊதியம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பள்ளிக்கல்வி வளாகத்தில் ஜனவரி 8ஆம் தேதி முதல் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதிநேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர். அப்பொழுது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பகுதிநேர உடற்கல்வி ஆசிரியர் கண்ணன் அந்த மண்டபத்தில் இருந்த வாரிசை குடித்து தன் உயிரை மாய்க்க முயன்றார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மற்ற ஆசிரியர்கள் உடனே அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இத்தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்தனர். மாமியார் உடனான கள்ள தொடர்புக்கு இடையூறுவாக இருந்த மாமனாரை நண்பர்கள் உதவியுடன் அடித்து உயிர் மாய்க்கம் செய்த மருமகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மதிக்கோன்பாளையம் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதாக நகர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட பொழுது ஏரன்காட்டு கொட்டாயை சேர்ந்த ஆறுமுகம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆறுமுகம் மனைவி ஜோதி, மருமகன் சீதாராமன் ஆகிய இருவரிடமும் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சீதாராமனும் ஜோதியும் இருவரும் இணைந்து காரணி ஓணியில் ஹோட்டல் நடத்தி வந்ததில் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சீதாராமன் மனைவி பிரிந்து சென்ற நிலையில் ஜோதி தனது மகள் சந்தியாவை சீதாராமனுக்கு கட்டாயப்படுத்தி 2வது திருமணம் செய்து வைத்தார். ஆனால் திருமணத்தில் விருப்பமில்லாத சந்தியா ஒசூர் தனியார் நிறுவனத்திற்கு பணிக்கு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜோதியும் சீதாராமனும் ஒசூருக்கு சென்று சந்தியாவை வீட்டிற்கு அழைத்து தாக்கியுள்ளனர். சந்தியா தனது தந்தை ஆறுமுகத்திடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ள நிலையில் ஆறுமுகம் ஜோதியை கண்டித்தார். இந்நிலையில் தங்களது பழக்கத்திற்கு இடையூறுவாக மாமனார் ஆறுமுகம் இருப்பதால் தனது நண்பர்களுடன் மாமனாரை ஆறுமுகத்தை கல்லால் தாக்கி காரில் கடத்தி சென்று மதிக்கோன்பாளையம் ஏரியில் வீசிவிட்டு சென்றதாக சீதாராமன் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து சீதாராமன் அவருக்கு உதவியாக இருந்த ஆறுமுகம் மனைவி ஜோதி, முருகன், சரவணன், சங்கர் கணேஷ், பிரவீன்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். இனி வருவது திரையுலக செய்தி. மதுரை விமான நிலையத்தில் நடிகர் சூரி காரை நிறுத்தி குழந்தைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னதுடன் நம்ம படம் ஏப்ரல் மாதம் தான் வெளிவரும் என்று தெரிவித்துள்ளார். குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் நடிகர் சூரி வந்துள்ளார்.
விமான நிலையத்தில் அவரை பார்த்த ரசிகர்கள் படம் பிடித்து கொண்டு பொங்கலுக்கு அவர் படம் வருமா என்று கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த சூரி, நம்ம படம் பொங்கலுக்கு வராது, ஏப்ரல் மாதம் தான் வரும் என கூறினார். காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது கார் வருவதற்காக குழந்தையுடன் காத்திருந்த பெண் பயணியிடம் பொங்கல் வாழ்த்துக்கள், நல்லா பொங்கல் சாப்பிடுங்க, தாத்தா பாட்டியுடன் விளையாடுங்கள் என கூறினார். அதற்கு சிறுமி தியா டாட்டா காட்டியவாறு வழி அனுப்பி வைத்தது. நடிகர் சூரி காரை நிறுத்தி குழந்தைக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லியது அவரது தாயாருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள் சார்பில் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது பற்றிய தொகுப்பை காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தொண்டர்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்சன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தனியார் கல்லூரியில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது. நிறுவனர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரங்கத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. ஆட்சியர் பிரதாப், மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ்குமார், திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையில் அலுவலர்கள் பொங்கலை கொண்டாடினர். நாகர்கோவில் தனியார் பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் பாரம்பரிய உடையணிந்து கலந்து கொண்டனர். பொங்கல் கொண்டாட்டங்களில் இளவட்டுகள் தூக்கல், உரியடித்தல், கோலப்போட்டிகள் ஆகியன இடம்பெற்றன. கேரள மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டு பாரம்பரிய உடையணித்தும் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுத்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர் ஊராட்சியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இளையூர் ஊராட்சி மன்றத்தில் நடைபெற்ற விழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுய உதவிக்குழு பெண்கள் தனித்தனியாக பானையில் பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு கல்லூரியில் பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்து மாணவ மாணவியர் பொங்கல் வைத்து கொண்டாடினர். தமிழர் பாரம்பரிய நடனங்களும் விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் அரசு கலைக்கல்லூரிகள் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் வடம் விழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டனர். ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் காவல்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜு, ஆய்வாளர்கள் ராஜா, ராஜேஷ், துர்கா ஆகியோர் குடும்பத்தோடு புதுப்பானைகள் புத்தரிசியிட்டு பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்தனர். காவலர்களின் மன இறுக்கத்தை போக்கும் வகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தனியார் கல்வி குழுமத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பள்ளி, கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகள் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்தனர். உரியடித்தல், வடம் இழுத்தல், ஓட்டப்பந்தயம், நடன போட்டி ஆகியன நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளிகள் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 10ஆம் வகுப்பு மாணவி அன்சிகா ஷாம்லி பானையில் நின்று நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. மற்றொரு மாணவி லிகாசனி தனது இன்னிசை குரலில் அழகாக பாடினார். ஒரு மாணவி திருவள்ளுவர் வேடம் அணிந்து திருக்குறள் படித்தார். பள்ளி வளாகத்தில் மாணவிகள் வண்ண கோலமிட்டு கும்மியடித்து கொண்டாடினர். சென்னை தண்டையார்பேட்டை, நேதாஜி நகர், சீதகாத மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் வர்மா தமிழ் முஸ்லிம் கல்வி சங்கம் சார்பில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் கொண்டாடினர். அனைத்து பொங்கலும் ஒன்றிணைந்து மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வணங்கி பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டனர். அதன் பின் பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, நாடகம், நடனம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தாம்பரத்தில் மாநகர காவல்துறை சார்பில் சேலையூர் பதுவஞ்சேரியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் ஆணையர் அமல்ராஜ் பங்கேற்று காவலர்கள் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து கொண்டாடினர். உரியடித்தல், வடம் இழுத்தல், கைப்பந்து போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆணையர் பரிசுகள் வழங்கினார். இனி வருவது உலக செய்தி. தாய்லாந்து நாட்டில் ரயில் பெட்டியின் மீது கிரெயின் சரிந்ததில் ரயில் தடம் புரண்ட நிலையில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். தாய்லாந்து நாட்டின் பாங்காங் நகரிலிருந்து ரயில் நாகூர் ரட்சசீமா மாகாணத்தில் சென்று கொண்டிருந்தது.
அப்பொழுது ரயில் செல்லும் பாதையில் அதிவிரைவு ரயில் திட்டம் சார்ந்த பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பணிகளில் பயன்படுத்தப்பட்ட கிரேன் ஒன்று திடீரென சரிந்து ரயில் பெட்டியின் மீது விழுந்து தடம் புரண்டது. இந்த விபத்தில் 22 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் படுகாயமடைந்தனர். இனி வருவது விளையாட்டு செய்தி. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. நவி மும்பையில் மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் 6வது லீக் ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சு தேர்வு செய்தது. இதன்படி பேட்டிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 192 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 19 ஓவரில் 193 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி 2வது வெற்றியை பதிவு செய்தது. இதில் மும்பை கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அதிரடியாக விளையாடி 71 ரன்கள் எடுத்து வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபண தங்கம் என்று ஒரு சவரன் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு 110 ரூபாய் அதிகரித்து 13,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,880 ரூபாய் அதிகரித்து 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,15,904 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 307 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளின் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 102 புள்ளிகள் குறைந்து 83,526 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 14 புள்ளிகள் குறைந்து 25,718 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழ்நாடு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மனித உழைப்புக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை நினைவூட்டும் விழா என குறிப்பு. டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகன் வீட்டில் பொங்கல் விழா கொண்டாட்டம். தமிழ் பண்பாட்டை பறைசாற்றும் இசையை கேட்டும் பரதநாட்டியத்தை கண்டு களித்தார் பிரதமர் மோடி. பொங்கல் அனைவரின் வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும். டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழக அரசு சார்பில் சென்னை தலைமை செயலகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம். விழாவில் கலந்து கொண்ட அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்து கூறினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.